வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையை தட்டி கேட்ட முதியவர் 2 நண்பர்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 11.92 லட்சம் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசின் அலுவல் விதிகளில் காலத்துக்கேற்ப மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ள தலைமை செயலரை சேர்மனாக கொண்டு புதிய உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையை தட்டி கேட்ட முதியவரை 2 நண்பர்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தலாசிப்பேட்டை ஐயனார் கோவில் வீதியை சார்ந்தவர் ரவி, வயது 56, முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியர். மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்தார். அதேபோல மதுரையை சார்ந்தவர் தினேஷ்குமார் என்கின்ற அம்மாவாசை, வயது 22. இவரது நண்பர் முகமது பைசல், வயது 23. இருவரும் புதுவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர். இருவரும் தற்போது ரவியின் வீட்டருகே வீடு எடுத்து தங்கியுள்ளனர். தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்த்தளத்திலும் முகமது பைசல் தனியாக 1வது தளத்திலும் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு தினேஷ்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது வாசலில் படுத்திருந்த ரவி தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது பைசல் வந்துள்ளார். இருவரும் கட்டையை எடுத்து ரவியை சராமரியாக தாக்கியதில் ரவி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோரிமேடு போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 11.92 லட்சம் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியை சார்ந்த நாராயணன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி நாராயணனும் மர்ம நபர் வழங்கிய ஆப்பிள் ரூபாய் 3.69 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். அதேபோல ரெயின்போ நகர் பகுதியை சார்ந்த சஞ்சய் ஜெயின் என்பவரும் மர்ம நபர் கொடுத்த லிங்க் மூலமாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்து ரூபாய் 3.90 லட்சத்தை இழந்திருக்கிறார். காரைக்கால் பகுதியை சார்ந்த கோமதி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி கோமதியும் ரூபாய் 2.90 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்திருக்கிறார். பாக்கிய பகுதியை சார்ந்த மெனி வலசராஜன் ரூபாய் 1.30 லட்சம் மற்றும் திருபுவனை பகுதியை சார்ந்த விஜயகுமார் ரூபாய் 13,000 இணைய வழி மோசடியில் பணத்தை இழந்திருக்கிறார்கள். மேற்கூறிய நபர்கள் 5 பேர் ரூபாய் 11.92 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் தேங்காய் திட்டு மரப்பாலம் மின்நிலையம் சுற்றுச்சூழல் ஒட்டியுள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயம் அடைந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் வீதமென 50 லட்சத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இன்று வழங்கினார். மேலும் காயமடைந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உட்பட அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசின் அலுவல் விதிகளில் காலத்துக்கேற்ப மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ள தலைமை செயலரை சேர்மனாக கொண்டு புதிய உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு செயல்படும் விதம் குறித்து கடந்த 1963ஆம் ஆண்டு
இயற்றப்பட்ட புதுச்சேரி அரசு அலுவல் விதிகள் எடுத்துரைக்கின்றது. முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள அதிகாரங்கள், அரசு துறைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த அரசு அலுவல் விதிகள் பட்டியலிடுகின்றன. இது மட்டுமின்றி நிதித்துறை, சட்டத்துறைகளில் பொறுப்புகள், மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், ஐகோர்ட் ஆணைகளின் போது அரசு எப்படி செயலாற்ற வேண்டும் என்றும் அரசு அலுவல் விதிகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. கடந்த 1963 ஆண்டு உள்துறை மூலமாக பார்லிமெண்டில் இயற்றப்பட்ட இந்த புதுச்சேரி அரசின் அலுவல் விதிகளில் காலத்துக்கேற்ப திருத்தங்களை ஏற்படுத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக தலைமை செயலர் சரத் சௌகான் சேர்மனாக கொண்டு புதிய உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கமிட்டி 3 மாதத்திற்குள் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை கிடைத்ததும் உள்துறை வாயிலாக பார்லிமெண்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் BArch படிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்டாக் அறிவித்துள்ளது. சென்டாக் மூலமாக BArch படிப்பிற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கலந்தாய்வு மூலமாக படிப்பிற்கான இடங்கள் விதிமுறைப்படி தகுதியான மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நிகழ் ஆண்டிற்கான BArch படிப்பிற்கான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே ஜூன் 22ஆம் தேதி வரையில் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் வழக்கமான பொறியியல் பிரிவுகளில் உள்ள 4000க்கும் அதிகமான இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் அளிக்க கோரப்பட்டிருந்தது. தற்போது அதனுடன் BArch படிப்பில் சேருவோர் தேசிய கட்டிடவியல் திறனறிவு தேர்வு அல்லது JEE ஸ்கோர் மதிப்பெண்ணுடன் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மத்திய அமைச்சர்களை சபாநாயகர் செல்வம் தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, எல் முருகன், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், ராமலிங்கம் மற்றும் பாஜக மாநில செயலாளர்கள் ஜெயக்குமார், ரத்னவேல், மாநில விவசாய அணி தலைவர் ராமு ஆகியோர் நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். 10 ஆண்டு காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி புதுச்சேரி இளைஞர் திருமணம் செய்தார். புதுச்சேரி முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த கிளேசி பெத் சிமானன் ஓபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இந்நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதமும் தெரிவித்தனர். இதனையடுத்து 10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முடிவு செய்யப்பட்டு புதுச்சேரியை சார்ந்த வெங்கட்ராமிற்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த கிளேசி பெத் சிமானன் ஓபாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரி முத்தியல்பேட்டை அருள்மிகு பொன்னி மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கோரை சேலை கட்டி புரோகிதர் வைத்து மந்திரங்கள் ஓத சாஸ்திரம் சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மருந்து பாதுகாப்பில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அண்மையில் வழங்கப்பட்ட அமாக்ஸ்லின் உலர் பவுடர் மருந்தின் காலாவதி தேதி ஜூன் 30 என இருந்தது.
ஆகவே குறிப்பிட்ட காலாவதி தேதிக்கு முன்னர்தான் மருந்தின் செயல்திறன் மற்றும் நுகர்விற்கான பாதுகாப்பு முற்றிலும் உறுதி செய்யப்பட்டது. மருந்தின் காலாவதி தேதியானது முழு ஆற்றல் மற்றும் பாதுகாப்பிற்காக உற்பத்தியாளரால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட காலக்கெடுவை குறிப்பதாக உள்ளது. ஜூன் 24 என மருந்து லேபிளில் குறிப்பிடும் பொழுது அந்த குறிப்பிட்ட தேதி வரையில் இருக்கும். நோயாளியின் பாதுகாப்பு மற்றும் மருந்து பராமரிப்பு ஆகியவற்றில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருகிறது. அனைத்து மருந்துகளும் அரசின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் மூலமாக தரம் மற்றும் ஆற்றல் குறித்து சரியான சோதனைக்கு பிறகே கொள்முதல் செய்யப்படுகின்றன. அனைத்து மருந்துகளின் கையிருப்புகளின் காலாவதி தேதி தகுந்த நேரத்தில் சரிபார்க்கப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் கோடை விடுமுறையில் நடைபெற்ற தெலுங்கு பாடசாலையில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆரியாஸ் ஹோட்டலில் நடைபெற்ற கோடை விடுமுறையை முன்னிட்டு ராமன் ரெட்டி தெலுங்கு பாடசாலையில் தெலுங்கு பயின்ற 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரெட்டி நல சங்க நிர்வாகிகளான சிதம்பரனார், வழக்கறிஞர் கிருபாகரன், கபீர்தாஸ், புண்ணியமூர்த்தி, மேதாவி கார்த்திக், பாபு, தீனதயாளன், முத்துகிருஷ்ணன், புருஷோத்தம்மன், ராம்குமார், வைத்தியநாதன், தெலுங்கு ஆசிரியை புஷ்பா பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை பெருநகர மண்டல தலைவர் ஜெயராமன் ரெட்டி கலந்து கொண்டு குறுகிய காலத்தில் தெலுங்கு பயின்ற மாணவ மாணவியர்களை பாராட்டியும் சான்றிதழ் மற்றும் இணையதள பயிற்சி வகுப்பையும் துவக்கி வைத்தார். காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் மிஸ்டர் சவுத் இந்தியா ஆனழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி என 5 மாநிலங்களை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆனழகன் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற் போல 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா பரிசை ஓவரால் சாம்பியனாக மதுரையை சார்ந்த துரை முதல் பரிசை தட்டி சென்றார். மேலும் ஆனழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என திரளான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்திருந்தனர். பிச்சைவரன்பேட் பகுதியில் ஜீடோக்கு காய்கரத்தி சங்கத்தின் அங்கமான BM மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. அகில இந்திய கராத்தேவின் தந்தையான ஜென்சாய் கராத்தே தியாகராஜனை தலைவராகவும், உலக கராத்தே சம்மேளனத்தின் நடுவர் ஜென்சாய் முத்துராஜை பொதுச் செயலாளராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஜெய்டோக்கு காய்கரத்தி சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் BM மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சைவரன்பேட்டில் உள்ள YLC கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலைப்பயிற்சியினை பெற்று வந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் ஜென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிற பட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், புதுச்சேரி மகிவருணா கார்டன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புமிக்க தற்காப்பு கலையை திறம்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சீனியர் ஜென்சாய் ஜீடோக்கு காய்கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் ஜென்சாய்கள் காதர் மொய்யுதீன், கண்ணன், லெனின், விஷ்ணு, மோகனப்பிரியா, அரவிந்தன், தரணிதரன், தருண், வேதநாதன், சஞ்சய், தினேஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அகாடமியின் பொருளாளர் ஈஸ்வரி மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். புதுச்சேரி கிராமப்புறங்களில் சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து திருக்குனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் திருக்குனூர், மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வாதானூர் உட்பட
10க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் கடந்த சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு உள்ளது. இதனால் விவசாயிகள், முதியவர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருக்குனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த மக்கள் ஒன்று திரண்டு திருக்குனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அதிகாரிகளும் ஊழியர்களும் பணிக்கு வராததால் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்த பொதுமக்கள் அதிகாரிகளின் நாற்காலியில் உட்கார்ந்து வேலை செய்வது போல போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மின்துறை அலுவலகத்திற்குள் பொதுமக்கள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவி ஏற்றதை தொடர்ந்து மங்கலம் தொகுதி பங்கூர் பகுதியில் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நடத்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியேற்றார். பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்கலம் தொகுதி பாஜக கட்சியின் பொறுப்பாளர் பங்கூர் கார்த்திகேயன் தலைமையில் வான வேடிக்கையுடன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் அருள், பாஜக பிரமுகர்கள் ஐனா கண்ணு, ஜோதி, பாலு, சாந்தி, ஜெயபால், மோகன் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்றதை தொடர்ந்து தன்னார்வலர்கள் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய நாட்டின் 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று டில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பதவியேற்க உள்ளார். இதனையடுத்து ஆரோவில் அருகே மொரட்டாண்டி சுங்கசாவடி அருகே தன்னார்வலர் டாக்டர் நரேஷாம் தலைமையில் பொதுமக்களுக்கு மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட அரிய வகை மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். சேந்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான சேந்தனூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, முதல் 2, 3 மற்றும் 4ஆம் யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக காலை 10 மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெற்ற முத்துமாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விழாவில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கணபதி, பாலமுருகன், நவகிரகம் உள்ளிட்ட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சேந்தனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பூசத்தினை முன்னிட்டு விலையூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்க கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக வைகாசி மாத பூசத்தினை முன்னிட்டு விலையூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வரஸ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தக்ஷணாமூர்த்தி, செல்வி, மார்சன், ராஜகோபால், ரகுராமன், விளையாட்டு பாலாஜி, பாலு, குமரன், விஜயா, நாமிகா, யாஷிகா, விஜய், ஐஸ்வர்யா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். காரைக்காலில் மிக பழமை வாய்ந்த சிதலமடைந்து இருந்த அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த வரிச்சிக்குடியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த
அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகிதியோடு நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி, ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் உள்ளிட்ட மூலவர்களுக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, திருப்பணிக்குழு, அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.